Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Sigma personality. இந்த சிக்மா பர்சனாலிட்டியை பற்றி வீடியோ போட சொல்லி நிறைய ரெக்வெஸ்ட் வருது. பட் நான் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இது வரைக்கும் வீடியோ போடாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி டைப்பே கிடையாது. ப்ராப்பர் சைக்காலஜி மெயின் ஸ்ட்ரீமில் நீங்கள் எங்கே தேடினாலும் சிக்மா சைக்காலஜின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஏற்கனவே நம்ம கல்ச்சரையே நார்சிசிஸ்டிக் பேஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கல்ச்சர் பேஸ்டு பேரியரை உடைக்கிறதே இங்கே பெரும்பாடாக இருக்குது. இதால் உருவாகி இருக்கிற அந்த ஸ்டீரியோடிபிக்கல் ஹேபிட்ஸையே உடைக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் போதாதுன்னு இப்போது இந்த ஆன்லைன் கல்ச்சர்னு ஒன்று தனியாக ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஆன்லைன் கல்ச்சரில் பார்த்திங்கன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஃபேக் பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி அதை ட்ரெண்டாக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்களும் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. இந்த ஃபேக் பாசிட்டிவிட்டிக்குள்ளே போய் ஸ்டக் ஆகும்போது ஆக்சுவலாக நடக்க வேண்டிய எமோஷ்னல் ப்ராசஸிங்கும் ரெகுலேஷனும் நடக்காமல் போயிடும். ஆல்ரெடி இமோஷ்னலி டிஸ்ரெகுலேட்டடாக இருக்கிற எல்லாரும் இந்த ஃபேக் பாசிட்டிவிட்டிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இன்னும் வேஸ்ட்டாக தான் ஆக போகிறாங்க. அப்படி ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஃபேக்கான டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி தான் இந்த சிக்மா பர்சனாலிட்டி. இதில் ஹைலைட் என்னென்னா, இது சிக்மா சைக்காலஜி அப்படின்னு சொல்லி வேறு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சியூடோ சைக்காலஜியில் கூட இந்த சிக்மா கான்செப்ட் வராது. அப்படி இருக்கும்போது சிக்மா சைக்காலஜி எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. இதில் ஒரு சிலர் எனக்கு வேறு அந்த வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணி நீங்களும் இதை பற்றி பேசுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க. நான் பல நாளாக கேட்குறேன், பல வருஷமாக கேட்குறேன், நீங்கள் பேசலை, அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்கன்னு கம்பேரிசன் வேறு. நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லாருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு டிப்பிக்கல் யூடியூபர் நான் கிடையாதுப்பா. எனக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது. உண்மையை முகத்தில் அரைகிற மாதிரி பேசுகிற கெட்ட பழக்கம் வேறு எனக்கு இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலி அந்த கெட்ட பழக்கத்தை நான் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். மெயினாக இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த கெட்ட பழக்கத்தை மொத்தமாக மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு ரொம்பவே கண்ட்ரோலோடு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே, கம்மிங் பேக் டு சிக்மா கான்செப்ட். சிக்மானா செல்ஃப் மேடு, இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, சூப்பர் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க, வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள், வணங்காமுடிகள், யாருக்கும் அஞ்சாத சிங்கங்கள், எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, டாப் பொசிஷனில் இருப்பாங்க, லீடர்ஸாக இருப்பாங்க, பிளா 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 பிளா. இதெல்லாம் சிக்மாவோட ட்ரெய்ட்ஸாக சொல்லப்படுது. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஹீரோயிக்கான ராக் ஸ்டார்ஸ் இருக்காங்க, அதை நான் மறுக்கலை. பட் இந்த சிக்மா கேட்டகரியில் வர்றவங்களால் மட்டும்தான் நார்சிசிஸ்ட்டை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் கம்பி கட்டுற கதைகள். இதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா? அந்த டைமில் எனக்கு இந்த டயலாக் தான் சொல்ல தோணுது. பரமா படிடா, படிங்க, தயவு செய்து படிங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் ஆளாளுக்கு உங்கள் தலையில் மிளகா அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. சிக்மா பர்சனாலிட்டிக்கும் நச்சுகளை டீல் பண்ணுறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சைக்காலஜிஸ்ட் யாருமே சியூடோ சைக்காலஜியில் மென்ஷன் பண்ணியிருக்கிற பர்சனாலிட்டி டைப்ஸை டயக்னோசிஸ்க்கு யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதாவது இந்த MBTI பர்சனாலிட்டி டைப்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த INFJ இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு 16 வகையான பர்சனாலிட்டி டைப்ஸு. அந்த பர்சனாலிட்டி டைப்ஸை சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் யூனிக்காக இருப்பாங்க. அவங்களோட அந்த யூனிக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பற்றி சொல்லும்போது என்விரான்மெண்ட், ஃபேமிலி, கல்ச்சர், சொசைட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸை பேஸ் பண்ணி தான் ஒருத்தரோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். ஸோ ஒருத்தர் பிறந்து வளர்கிற சூழலை பொறுத்து அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். எந்த பவுண்ட்ரிஸும் இல்லாமல் ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டில் வளர்கிறவங்க சுயம் சார்ந்து ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டோட ரியாலிட்டியிலேருந்து பெருசாக டைவர்ட் ஆகாத ஒரு ஆத்தென்டிக்கான, அதாவது ரியல் செல்ஃப் அவங்களுக்கு டெவலப் ஆகும். சின்ன சின்னதாக சோஷியல் ஃபேக்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இவங்கக்கிட்ட இருந்தாலும்
மேக்ஸிமம் ரியல் செல்ஃபோட கனெக்ட் ஆகி மைண்ட், பாடி அண்ட் சோல் எல்லாமே ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இவங்களுக்கு வந்து டெவலப் ஆகியிருக்கும். ஓவரால் ஒரு ஹெல்த்தியான பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். இதுவே டிஸ்ரெகுலேட்டடாக இருக்கிற என்விரான்மெண்ட்டில் பிறந்து வளர்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் இல்லாத பட்சத்தில் அவங்களோட அந்த ஒரிஜினல் பர்சனாலிட்டி இருக்கும் இல்லையா, அது சப்ரஸ் ஆகிட்டு சர்வைவல்காக ஒரு ஃபால்ஸ் பர்சனாலிட்டி அந்த இடத்துல அவங்களுக்கு டெவலப் ஆகும். ஹவவர் ப்ராப்பர் ஹியூமன் சைக்கலாஜிக்கல் கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா மனுஷங்கக்கிட்டையும் 5 வகையான பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் இருக்கும். இதை பிக் 5 பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் 5 பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அந்த 5 வகையான ட்ரெய்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன்னஸ், கான்ஷியன்ஷியஸ்னஸ், எக்ஸ்ட்ராவர்ஷன் ஆர் இன்ட்ரோவர்ஷன், அக்ரியபிள்னஸ் அண்ட் நியூரோட்டிசிசம். ஓப்பன்னஸ்னால் லைஃப்பில் எல்லாத்தையும் ஓப்பன் மைண்டோட அப்ரோச் பண்ணுற ஒரு தன்மை. புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுல இவங்க ஆர்வமாக இருப்பாங்க, ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க, இன்டலெக்சுவலாக இருப்பாங்க. கான்ஷியன்ஷியஸ்னஸ் அப்படின்னா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இயங்குறது, பொறுப்புணர்ச்சியோட இலக்கு நோக்கி செயல்படுறது. 3வது முக்கியமான ட்ரெய்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவர்ஷன், அதாவது எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரெய்ட் ரொம்ப ஈஸியாக எல்லாரோடையும் ஜெல்லாகிற ஒரு டைப் இது. இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக இன்ட்ரோவர்ஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்ட்டும் இருக்குது. இவங்க வந்து ரொம்ப ரிசர்வ்டு டைப்பாக இருப்பாங்க, அவ்வளோ ஈஸியாக யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அக்ரியபிள்னஸ், எல்லாரோடையும் ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க, எம்பத்தட்டிக்காக இருப்பாங்க. நியூரோட்டிசிசம், இந்த ட்ரெய்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமோஷ்னலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறது, ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கிறது, நெகட்டிவ் இமோஷன்ஸோட எப்போவுமே கவலையோடு இருக்கிறது. இதுதான் நியூரோட்டிசிசம். இந்த 5 பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ். இந்த ட்ரெய்ட்ஸை பொறுத்து ஒரு இண்டிவிஜுவலோட பேசிக் நேச்சரை டிரைவ் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தர் எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்காங்க, எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக இருக்காங்க, எந்த அளவுக்கு இன்டலெக்சுவலாக இருக்காங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்காங்களா இல்லைனா இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்களா, எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்காங்களா அன்ஸ்டேபிளாக இருக்காங்களா, இவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி ஒருத்தரோட பேசிக் நேச்சரை டிரைவ் பண்ணிவிட்டு மற்றபடி அந்த இண்டிவிஜுவலோட யூனிக்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் சைக்காலஜிஸ்ட் வந்துட்டு இந்த சியூடோ தியோரிஸை எல்லாம் யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல்ஸை கேட்டகரைஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்மளோட க்யூரியாசிட்டிக்கு வேணால் இந்த MBTI டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்து நம்ம எந்த கேட்டகரியில் வரோம் அப்படின்னு சும்மா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அதுக்கு எந்த நம்பகத்தன்மையும் கிடையாது. ஏன்னா இந்த MBTI டெஸ்ட் எடுக்கும்போது அதில் கேட்கப்படுற அந்த கேள்விகளுக்கு நிறைய பேர் நேர்மையான பதிலை சூஸ் பண்ணாமல் கன்வின்சிங்கான பதிலை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸை வச்சு ஒருத்தரோட பர்சனாலிட்டியை அனலைஸ் பண்ணவே முடியாது. ஸோ கான்வர்சேஷன் மூலமாக ஒருத்தரோட பேட்டர்னை அனலைஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒரு யுனிக்னஸ் இருக்கும், தனித்துவம் இருக்கும். அந்த யுனிக்னஸையும் மைன்யூட் டிஃப்ரென்சஸையும் பேஸ் பண்ணி சைக்காலஜிஸ்ட் அவங்களோட கிளையண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. டிஸ்ரெகுலேட்டட் என்விரான்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸால் ஃபால்ஸ் செல்ஃபை டெவலப் பண்ணி இருக்கிறவங்கள ஹேண்டில் பண்ணும்போது அவங்களோட அந்த யூனிக்னஸை வெளியே கொண்டு வரதுல தான் சைக்காலஜிஸ்ட் கவனம் செலுத்துவாங்க. அதாவது ஒருத்தரோட ரியல் செல்ஃபை வெளியே கொண்டு வரணும். அந்த ரியல் செல்ஃபை ஐடென்டிஃபை பண்ணும்போது விக்டிம்ஸ் ஆத்தென்டிக் நேச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் வந்து இந்த சிக்மா, ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஒமேகா ஏதோ இருக்குது இல்லையா, அந்த இதுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டீங்க. நீங்கள் உங்களோட ஆத்தென்டிக் நேச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க. இப்போது நம்ம வந்து இந்த நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு நார்சிசிஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக மாறணும்னா ஆத்தென்டிசிஸ்டாக ஆகணும். அதாவது நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபால்ஸ் பர்சனாலிட்டியை கைவிட்டு உங்களோட அந்த ரியல் பர்சனாலிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அந்த ரியல் பர்சனாலிட்டி தான் இங்கே ஆத்தென்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆத்தென்டிக் பர்சன் எப்படி இருப்பாங்க? ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டோடு இருப்பாங்க.
அவங்களோட மைண்ட், பாடி அண்ட் சோல் எல்லாமே ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இருக்கும், ஒரே சீராக இருக்கும். அவங்களோட வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும், குறிக்கோளோடு இருக்கும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை பாசிட்டிவாக எதிர்கொள்கிற அந்த தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். எந்த நிலையிலையும் தன்னிலை மாறாமல் இருப்பாங்க. தான் யார், தன்னோட பலம் என்ன, பலவீனம் என்ன, தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வோடு இருப்பாங்க. தன்னோட பலம் தலைகணமாக மாறாமலும் தன்னோட பலவீனத்தால் விரக்தி அடையாமலும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற அந்த ஒரு கப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். தன்னோட உணர்வுகளையும் எண்ணங்களையும் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. தன்னடக்கத்தோடு இருப்பாங்க. தடுமாற்றங்கள் இல்லாத தெளிவான, தீர்க்கமான, ஸ்திரமான முடிவுகளை எடுப்பாங்க. தனக்கு பிடிச்சதை செய்வாங்க, பிடிக்காததை செய்ய மாட்டாங்க. உறவுகளை இழக்கிறத பற்றியெல்லாம் இவங்க கவலைப்பட மாட்டாங்க. தன்னை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை பர்சனலாக எடுத்துக்க மாட்டாங்க. மற்றவங்களோட நடத்தைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அனாவசியமான சிந்தனைகள்லையும் காரியங்கள்லையும் ஈடுபடவே மாட்டாங்க. யாருக்காகவும் தன்னை வருத்திக்க மாட்டாங்க. தன்னோட மன நிம்மதியை கெடுத்துக்க மாட்டாங்க. தன்னோட உணர்வுகளுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பாங்க. சுய அன்போடையும் சுய மதிப்போடையும் இயங்குவாங்க. மற்றவங்களை திருப்திப்படுத்தணுங்கிற தேவை இவங்களுக்கு இருக்காது. அஃப்கோர்ஸ் மனுஷங்கன்னா எப்பயாச்சும் இடறி விழத்தான் செய்வாங்க இல்லையா? எப்பயுமே பர்ஃபெக்டாக அவங்க லைஃப் மூவ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இடறி விழும்போது விழுந்த வேகத்திலேயே மறுபடியும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ரெசிலியன்ஸ் இவங்கக்கிட்ட இருக்கும். அதாவது ஒரு வீழ்ச்சியிலிருந்து அதிவேகமாக மீண்டு வர தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும். ஒருத்தர் இந்த ஒரு பக்குவப்பட்ட நிலையில் இருக்கும்போது நச்சுகளுக்கு இவங்கக்கிட்ட காரியம் சாதிக்கிறது முடியாத காரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஆத்தென்டிக்காக இருக்கிறவங்க, அதாவது தன்னோட உண்மையான சுயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க நச்சுகளை எந்த வகையிலையும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, எனேபிள் பண்ண மாட்டாங்க, என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. நச்சுகள்கிட்ட சண்டை போடவும் மாட்டாங்க, சமாதானமாகவும் போக மாட்டாங்க. இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி நாசூக்காக நழுவி போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒத்து வராத சூழலில் வற்புறுத்தி தன்னை பொருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு கெட் டுகெதரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இன்கேஸ் அவங்களுக்கு அந்த இடம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கும்போது, எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் இருந்து இந்த என்விரான்மெண்ட்டோட மூடை ஸ்பாயில் பண்ண தயாராக இல்லை, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. எல்லா சிச்சுவேஷனையும் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இடம், பொருள், ஏவல் அறிஞ்சு நடந்துப்பாங்க. இவங்க மெயினாக பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கிறத விட தனக்கு முதல்ல நல்லவங்களாக இருப்பாங்க. தன்னோட எண்ணங்களுக்கும் கருத்துகளுக்கும் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ தன்னை ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரியான காரியங்களை எப்பயுமே செய்ய மாட்டாங்க. சுய ஆளுமையோடு இருப்பாங்க, மனநிறைவோடு இருப்பாங்க. உறவுகளையும் நட்பு வட்டாரத்தையும் தனக்கு ஏற்றபடி சூஸ் பண்ணுவாங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, தன்னை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னோட முடிவுகளில் தெளிவாக இருப்பாங்க. மொத்தத்தில் எந்த ட்ராமாக்கும் இடம் கொடுக்காம ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், எதுக்குமே ஒத்து வராத மாட்டை மொத்தமாக விலக்கி வைக்கணும் அப்படிங்கிற தெளிவோட தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு தன்னோட லைஃப்பை மீனிங்ஃபுல்லாகவும் பர்பஸ்ஃபுல்லாகவும் ஃபோக்கஸோடையும் தன்னிறைவோடையும் தன்னைத்தானே அன்பாக அரவணைச்சு அனுசரித்து நிம்மதியாக வாழறவங்கள தான் ஆத்தென்டிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்வைவலுக்காக அந்த ஒரு கோப்பிங் மெக்கானிசமில் ஸ்டக் ஆகி அந்த ஒரு ஃபால்ஸ் செல்ஃபோடு இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களால இந்த மாதிரி பக்குவப்பட்ட நிலையில் இயங்க முடியாது. எப்போ அவங்க அந்த ஃபால்ஸ் செல்ஃப்லேருந்து வெளியே தன்னைத்தானே இந்த ஒரு ஆத்தென்டிசிட்டிக்கு ரீமோல்டு பண்ணிக்கிறாங்களோ அப்போ தான் இந்த பக்குவப்பட்ட நிலையை அடைய முடியும். உண்மை என்னென்னா எல்லா மனுஷங்களாலையும் இந்த பக்குவப்பட்ட நிலையை அடைய முடியும், இந்த நிலையில் இயங்க முடியும். எல்லா மனுஷங்களுக்கும் அடிப்படையிலேயே இருக்க வேண்டிய ஒரு யதார்த்தமான மனநிலை தான் இது. ஆனால் ஒரு சிலரால் இந்த மாதிரி பக்குவப்பட்ட இந்த மனநிலையோடு வாழ முடியாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க வளர்ந்த சூழல். நான் எப்பயுமே யானையை எக்ஸாம்பிளாக சொல்வேன்.
இந்த மாதிரி டிஸ்ரெகுலேட்டட் ஃபேமிலி சிஸ்டமில் வளர்கிற எல்லாருமே வந்துட்டு அந்த யானை மாதிரி தான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு யானையோட உண்மையான நேச்சர் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காட்டில் வாழுற யானைகள் தன்னிலையோடு வாழும், அந்த ஒரு நிலையோடு வாழும். காட்டு யானைகளுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் கிடையாது, அது தன்னிலையில் இயங்கும். ஆனால் குட்டியிலேருந்து மனுஷங்க கிட்ட வளர்கிற இந்த யானைங்க எதுக்காக வளர்க்குறாங்களோ அதுக்கேற்றபடி இயங்கிகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கஸ் யானைகள் இருக்குது, அது வந்து எப்படி அதை பழக்கியிருக்காங்களோ அந்த சர்க்கஸ் வித்தைகளை எல்லாம் அது காட்டிக்கிட்டு இருக்கும். கோயில் யானைகள் இருக்குது, ஸோ அது எதுக்காக பழக்கியிருக்காங்களோ அந்த மாதிரி ஊர்வலம் போகிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் அது இயங்கிக்கிட்டு இருக்கும். சில யானைகளை பிச்சை எடுக்கிறதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸோ அந்த யானைகள் பிச்சை எடுக்கும். சில யானைகளை வெயிட்டு தூக்குறதுக்காக பழக்கி வச்சுருப்பாங்க, அந்த யானைகள் வெயிட்டை தூக்கும். இந்த மாதிரி மனுஷங்களுக்கு கட்டுப்பட்டு இயங்கிட்டு இருக்கிற இந்த யானைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த யானைகளுக்கெல்லாம் பலம் இல்லைன்னா நினைக்கிறீங்க? மனுஷன் தன்னோட சுயநலத்துக்காக அந்த யானையை குட்டியிலேருந்து தனக்கேற்றபடி வளர்க்குறான். அதோட பலத்தை அதுக்கே தெரியாமல் சப்ரெஸ் பண்ணி தன்னோட கமாண்ட்ஸுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி அந்த யானையை க்ரூம் பண்ணுறான். ஒரு லேர்ன்டு ஹேபிட்டாக அந்த யானையும் அந்த மனுஷன் சொல்கிற பேச்சையெல்லாம் கேட்டு செயல்பட ஆரம்பிக்குது. ஆனால் உண்மை என்ன? அந்த யானைக்குள்ளே அதோட பலம் எங்கேயோ ஆழத்தில் புதஞ்சு கிடக்கு, அவ்வளோதானே. அந்த மாதிரி தான் மனுஷங்களும் உங்களுக்குள்ள எங்கேயோ ஆழமாக உங்களோட அந்த பக்குவப்பட்ட நிலை புதஞ்சு கிடக்கு. உங்களோட அந்த பக்குவப்பட்ட நிலை, அதாவது உங்களோட அந்த ஆத்தென்டிக் ரியல் செல்ஃபோட நீங்கள் ரீகனெக்ட் ஆகணும், அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் சிக்மாவாக இருக்கணுமா, பீட்டாவாக இருக்கணுமா, ஆல்ஃபா, காமா, ஒமேகாவா எதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. உங்களோட அந்த ஃபால்ஸ் இமேஜை பிரேக் பண்ணிவிட்டு உங்களோட ஆத்தென்டிக் செல்ஃபோட நீங்கள் ரீகனெக்ட் ஆகணும். த்ரூ ப்ராக்டிஸ் எல்லாருமே இந்த நிலையை அடையலாம். இப்படிப்பட்ட தெளிவான சீரான மனநிலையோடு இருக்கிறவங்க கிட்ட நச்சுகளோட சூழ்ச்சிகள் பலிக்காது. இதுக்கும் இந்த இன்டர்நெட் கல்ச்சரில் வேரூனி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பர்சனாலிட்டி டைப்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ப்ராப்பர் சைக்காலஜி தெரிஞ்சவங்க, அதுக்கு மரியாதை கொடுக்குறவங்க அங்கீகரிக்கப்படாத இந்த சிக்மா ஃபேண்டசியை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்சிசிஸ்ட் எதனால் இப்படி இருக்காங்க, அவங்களோட நியூரான் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற அந்த நாலேஜ் இருக்கிறவங்க அந்த டிஸார்டரை பற்றின அவேர்னஸை மட்டும்தான் சர்வைவர்ஸ் மத்தியில் க்ரியேட் பண்ணுவாங்க. நச்சுகள் மேலே விக்டிம்ஸ்க்கு பழி உணர்வும் தீராத ஒரு வன்மமும் உருவாகிற மாதிரி தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. நார்சிசிஸ்டோட மென்டல் டிஸார்டருக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி தெரிஞ்சவங்க யாருமே நச்சுகளை கீழ்த்தரமாகவும் பேச மாட்டாங்க. சர்வைவர்ஸ் நீங்கள் நச்சுகளை பற்றி எப்படி வேணாலும் பேசலாம், ஏன்னா உங்களுக்கு என்பிடி பற்றின டீப் நாலேஜ் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்படுது. ஆனால் இதை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ரியாலிட்டியை மட்டும்தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். நச்சுகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு தெளிவான பக்குவப்பட்ட மனநிலைக்கு உங்களை கைட் பண்ணணும். நச்சுகளுக்கு மட்டும் கிடையாது, விக்டிம்ஸ்க்குமே இங்கே ஃபால்ஸ் இமேஜ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் இமேஜ் ஆல்ரெடி இமோஷ்னலி டிஸ்ரெகுலேட்டடாக தான் இருக்கும். இமோஷ்னல் பெயினில் சஃபர் ஆகிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு இம்மீடியட் ரிலீஃபை தேடிக்கிட்டு இருப்பீங்க. எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி அலமோதிக்கிட்டு இருப்பீங்க. இப்படி ஒரு தவிப்போடு இருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபேண்டஸியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு இம்மீடியட் ரிலீஃபை கொடுக்கும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃபேண்டஸியான விஷயங்கள், ட்ரெண்டியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு தற்காலிகமான ரிலீஃபை மட்டும்தான் கொடுக்கும். இதால் உங்களுக்குள்ள ஒரு ஃபால்ஸ் ஹோப்பும் ஃபேக் பாசிட்டிவிட்டியும் டெவலப் ஆகும். ஆனால் லாங் வேல இது உங்களுக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ணாது. இந்த ஃபால்ஸ் ஹோப், ஃபேக் பாசிட்டிவிட்டி இதெல்லாம் வந்து மண் குதிரை மாதிரி. இந்த மண் குதிரையில் ஏறி உங்களால் எப்படி பயணம் பண்ண முடியும்? அதுலேயும் ஆற்றுல இறங்குனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். நான் சைக்காலஜிஸ்ட் கிடையாது, நான் ஒரு செல்ஃப் ட்ரெயின்டு லைஃப் கோச். ஆனால் நான் சைக்கலாஜிக்கல் கான்செப்ட்ஸை பேஸாக வச்சு தான் ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் ஸ்டக் ஆகி இருக்கிற விக்டிம்ஸ்க்கு ரியாலிட்டியை புரிய வச்சு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம்.
அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெண்டியான ஸ்டீரியோடிபிக்கல் ஃபேண்டசி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னால் வீடியோஸ் போட முடியாது. கேட்டுச்சா? முடியாது. இதனால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவும் உங்களோட அந்த ஃபால்ஸ் செல்ஃபை திருப்திப்படுத்துறதுக்காகவும் இந்த ஃபேண்டசியெல்லாம் யூஸ் பண்ணி என்னால் வீடியோஸ் போட முடியாது. ஃபேக்கான இந்த டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியை என்னால் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ட்ரெண்டியான டேர்ம்ஸை எல்லாம் யூஸ் பண்ணி வியூஸ்க்காகவும் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காகவும் என்னால் வீடியோஸ் போட முடியாது. ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் என்னால் வீடியோஸ் போட முடியும். உங்கள் ஃபால்ஸ் செல்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் அதுக்கு தீனி போடுறதும் என்னோடய வேலை கிடையாது. மேஜிக்கல் டேர்ம்ஸை எல்லாம் யூஸ் பண்ணி இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆகிற விஷயங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அப்படியே வெறியேற்றுற மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் புஸ்வான மாதிரி கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். ரியாலிட்டி எப்பயுமே காரசாரம் இல்லாமல் சப்புன்னு தான் இருக்கும். அட் டைம்ஸ் கசக்கவும் செய்யும். பட் அந்த கசப்பை நீங்கள் ஜீரணம் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டுட்டு எக்ஸைட்டிங்காக இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபேண்டசிக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸும் நடக்காது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி நச்சுகள் உங்களை பல வகையில் இந்த மாதிரி ஃபால்ஸ் ஹோப்பையெல்லாம் கொடுத்து ஏமாற்றி அவங்களால தான் நீங்கள் ஆக்சுவலி இன்றைக்கி இப்படி ஒரு நிலையில் வந்து ஸ்டக்காகி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா, நம்ம வாழ்க்கையும் விடிஞ்சிடாதா அப்படின்னு அந்த விடியலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்படி தப்பான டைரெக்ஷனில் எவ்வளோ தூரம் தான் ஓடிக்கிட்டு இருக்க போகிறீங்க? யோசிச்சு பாருங்கள். இன்னமும் உங்களுக்கு எல்லாம் எது சரி எது தப்புன்னு பிரித்து பார்க்குற அந்த ஒரு காக்னிட்டிவ் சென்ஸ் ஏன் டெவலப் ஆகவே மாட்டேங்குது? எதை பெயிட்டாக வச்சா நீங்களும் கரெக்டாக அதில் வந்து சிக்குவீங்கன்னு தெரிஞ்சு ஒருத்தர் வைக்கிற பெயிட்டுக்கெல்லாம் நீங்களும் இன்னமும் போயிட்டு விக்டிமாக விழறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப வருத்தமான விஷயம். ஆல்ரெடி நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஏமாந்ததெல்லாம் போதாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே இருக்க போகிறீங்களா? முதல்ல நீங்கள் எல்லாரும் அந்த இம்மீடியட் ரிலீஃபை தேடுறதை நிறுத்துங்க. ஃபேண்டசிக்கு மயங்கிறத நிறுத்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டெம்பரரி அட்ரினலின் ரஷ்ஷை கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடந்துருச்சு, நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான நம்பிக்கையை உங்களுக்குள்ளே அது ஏற்படுத்தும். ஆல்ரெடி நார்சிசிஸ்ட் ஏற்படுத்தினா அந்த தவறான நம்பிக்கையை பிடிச்சி தான் ஏதோ ஒரு முட்டு சந்தில் வந்து முட்டிக்கிட்டு நிற்கிறீங்க. இப்போது அகெயின் இந்த ட்ரெண்டியான விஷயங்களை நோக்கி போயிட்டு நீங்கள் வேறு ஒரு முட்டு சந்தில் முட்டிக்கிட்டு நிற்பீங்களே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை கிடைக்காது. ஆல்ரெடி நம்மளோட இந்த அறியாமையை வச்சு தானே எல்லாருமே நம்மளை இந்த அடி அடிச்சிருக்காங்க. அந்த அறியாமையினால தானே லைஃப்பில் நம்ம இவ்வளோ அடி வாங்கியிருக்கோம். அதே அறியாமையினால் இந்த ஃபேக் பாசிட்டிவிட்டிக்கு நீங்கள் பலியாகணுமா? யோசிச்சு பாருங்கள். நான் வந்து இந்த சேனலை 2021 ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் தமிழில் நார்சிசிசம் பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற சேனல் ஒன்று கூட கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் சேனல்ஸ் மட்டும்தான் இருந்தது. நம்ம சொசைட்டியில் இதை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்தோடு நான் இந்த தமிழ் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். என்பிடி அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டுமே டெடிக்கேட்டடாக ஸ்டார்ட் பண்ண முதல் தமிழ் சேனல் இதுதான். நீங்களே வேணாலும் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் டே 1லேருந்து நான் என்பிடி பற்றின வீடியோஸை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோஸ்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருந்திருக்கலாம். பட் போக போக நான் எந்த அளவுக்கு நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேனோ அந்த நாலேஜை உங்களுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நார்சிசிஸ்ட்டை பற்றியெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக பேசி அவங்கள கலாய்ச்சி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகலாம் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணலை. நார்சிசிஸ்ட்டை மட்டம் தட்டுறது என்னோட நோக்கம் கிடையாது. சொல்லப்போனால் ஸ்டார்டிங்கில் அவங்க மேலே எனக்குமே ஒரு கோபம் இருந்துச்சு, எல்லாரோட லைஃப்பையும் இந்த மாதிரி பாழாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்போது நான் இந்த நார்சிசிசம் பற்றி ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணி உள்ளே போய்கிட்டே இருக்கணும், எனக்கு அவங்கள பற்றின ஒவ்வொரு விஷயங்களும் புதுசாக தெரியும் போதெல்லாம் அவங்க மேலே இருக்கிற கோபம் எனக்கு டோட்டலாக காணாமல் போயிடுச்சு. எம்பத்தியோடு யோசித்து பார்க்கும்போது அவங்க வாழறது நம்ம வாழறதை காட்டிலும் ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப். உண்மையை சொல்லணும்னா
நம்ம கூட இந்த பெயின்லேருந்து விடுதலையாகி வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த நச்சுகளால் அந்த அந்த பெயின்லேருந்து மீண்டு கடைசி வரைக்கும் அவங்களால வெளியவே வர முடியாதுன்னு நினைக்கும்போது பாவமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அது அவங்க எடுக்கிற சாய்ஸ். ஸோ நம்ம அதுக்காக ஒன்றும் பண்ணவும் முடியாது. நான் பேசுகிறது பெத்தலாஜிக்கல் நார்சிசிஸ்ட்டை பற்றி. இந்த ஆன்டி சோஷியல் பிஹேவியர் கலந்து இருக்கிற இந்த சோஷியோபேத்ஸ் பற்றியும் சைக்கோபேத்ஸ் பற்றியும் கிடையாது. நார்சிசிஸ்ட் பற்றி மட்டும் சொல்கிறேன். ஸோ நார்சிசிஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் டைம் பெயினில் அவங்க வந்து ஸ்டக்காகி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான அந்த வழி கூட அவங்களுக்கு தெரியல. அந்த வழியை காட்டுறவங்களையே அவங்க எதிரியாக பார்க்குறாங்க. அந்த மனநிலை அவங்களுக்குள்ளே டெவலப் ஆகிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம அவங்கள தொல்லை பண்ணாமல் அவங்கள விட்டு விலகி போகணும். நச்சுகள் கிட்ட பெயின் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த பெயின் மூலமாக தான் அவங்க உங்கள் கூட கனெக்ட் ஆவாங்க. ரியாலிட்டி என்ன தெரியுமா? அவங்க சாடிஸ்ட் கிடையாது, அவங்க ஈவில் கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்கிற பெயினை அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட லவ் லாங்குவேஜ் இந்த பெயின் தான். ஆனால் அது உங்களுக்கு கெடுதலை உண்டாக்கும். உங்களால் அப்படி ஒரு என்விரான்மெண்ட்டில் நிம்மதியாக வாழ முடியாது. உங்களோட லைஃப் ரொம்பவே பாதிக்கப்படும். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும். முடிஞ்சால் அந்த என்விரான்மெண்ட்டில் இருந்து நீங்கள் மொத்தமாக வெளியே வந்துட்டாலும் நல்லது தான். இதை விட்டுட்டு ஆல்ரெடி பெயினில் இருக்கிற அந்த நார்சிசிஸ்ட்டை நீங்கள் மேலும் மேலும் அடிக்கிறது எந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயமான விஷயம் கிடையாது. அப்படி நீங்கள் பழி வாங்கியே தீருவீங்க, அடித்தே தீருவீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு யோசிச்சு பாருங்களேன். உண்மையை சொல்லணும்னா அவங்க வந்து இதை வாண்டடாக கூட செய்யறதில்ல. அவங்களுக்கு அதுதான் செய்ய தெரியும். அதனால் அவங்க அதை செய்கிறாங்க. அவங்களோட டிஸார்டருக்கு கட்டுப்பட்டு அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு டிஸார்டரில் இயங்கிக்கிட்டு இருக்கிற அவங்கள எந்த டிஸார்டரும் இல்லாமல் இருக்கிற நம்ம திரும்பி அடிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இந்த இடத்துல தானே நமக்கு அவேர்னஸ் தேவைப்படுது. அவங்க கூட மோதுகிற அளவுக்கெல்லாம் அவங்க வர்த்தே கிடையாதுங்கிறேன். நீங்கள் ஒருத்தரோட சண்டை போட போகிறீங்கன்னா கூட அவங்க உங்கள் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கணுமா இல்லையா? எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அவங்க உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக வரவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட நீங்கள் மோதுறது ஆக்சுவலி யாருக்கு அசிங்கம்? உங்களுக்கு தானே. சீரியஸாக சொல்கிறேன். சும்மா இந்த மாதிரி சிக்மா ஆல்ஃபானெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காமல் தயவு செய்து உருப்படுற வழி என்னமோ அதை மட்டும் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காகவோ ஒரு வாஸ்ட் ஆடியன்ஸ் ரேஞ்சை வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ என்னோடய எத்திக்ஸை எல்லாம் மீறி என்னால் வீடியோஸ் போட முடியாது. ஸோ என்னோடய ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயவு செய்து நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் கேட்குறதையெல்லாம் கொடுக்குறவங்க நல்லவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா அது உங்கள் சௌகரியம். ஆனால் உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் கொடுக்கறது தான் என்னோட கடமை. ஸோ நான் அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பியோர் சைக்காலஜியை மட்டுமே பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்லையும் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி நான் ஒவ்வொரு வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட செஷன்ஸ் அட்டன் பண்ணுறவங்களை நான் ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், நார்சிசிஸ்டிக் அப்யூஸ் விக்டிம்ஸ்க்கு இந்த ஃபேக் பாசிட்டிவிட்டி, ஃபால்ஸ் ஹோப் எல்லாம் இம்மீடியட் ரிலீஃபை கொடுக்கும். அது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், எக்ஸைட்டிங்காக இருக்கும், பயங்கர பூஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் மாதிரியே இதுவும் உங்களை உள்ளுக்குள்ளே டேமேஜ் பண்ணும். கலர்லெஸ்ஸாக, டேஸ்ட்லெஸ்ஸாக, போரிங்காக இருக்கிற இந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறதும், கலர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிற அந்த ஃபேண்டசிக்கு பின்னாடி ஓடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ரெசண்ட் மொமெண்ட்டில் நீங்கள் எடுக்க போகிற ஸ்மார்ட்டான சாய்ஸஸை பொறுத்து தான் உங்களோட ஃப்யூச்சர் அமைய போகுது. யாரையும் புண்படுத்துறது, காயப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்லை. இன்கேஸ் யாராவது ஹர்ட் ஆகிருந்தீங்கன்னா ஐம் சாரி, ஐ கான்ட் ஹெல்ப் இட். உங்களோட இஷ்யூஸ்க்காக என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.